அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். சாமி, நம்ம கடவுள் ஒளியாக இருக்காருன்னு சொல்லி சொல்கிறீங்க, இன்னும் அனுபவிக்கல. ஆனால் அந்த கடவுள், அந்த ஒளின்றது இருள் விலகினாதான் நம்மளுக்கு ஒளி கிடைக்குது. ஸோ அந்த ஒளி ஒளி கிடைக்கிறதுக்கு இருள் விலகணுன்றது, இருள் தான் அந்த ஒளியை படைச்சது. அது ஒளி சுயம்புன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஒளியை படைச்சது இருளா? இருள் தானே எல்லாத்தையுமே ஒளியை அடக்கி வச்சிருக்கு. இப்போ அந்த ஒளியை பார்க்கணும் அப்படின்னா அந்த இருள் விலகும் போது நம்மளுக்கு ஒளி கிடைக்கிறது இல்லை சாமி. அப்போ இருள் தான் இந்த உலகம், இந்த பண்டைவெளி ஃபுல்லாக பரவி இருக்கா? ஆமாம், ஆமாப்பா. உனக்குள்ளவே இருள் இருக்குது. அந்த இருளை விளக்கிறதுக்கு தான் ஒளியை உபதேசம் கொடுக்கணும். அந்த உபதேசத்தை சீராக செய்தால்தான் அந்த இருள் விலகும், ஒளி தெரியும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. இருட்டில் ஒரு பொருள் இது என்ன பொருள்னு தெரிஞ்சிக்க முடியாது, வெளிச்சத்தில் தான் தெரிஞ்ச முடியும். இப்போ கடவுளுன்ற பொருள் நீ இருளில் இருக்கிறதால அது எப்படி இருக்குது, என்னவாகுது, ஏதா இருக்குதுன்னு தெரியாது. அப்போ நீ ஒளியாகும் போது அந்த ஒளியை பார்க்கும்போது இதுதான் அது, அதான் இதுன்னு புரியும். அதனால் முதல்ல இருளை விளக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுக்குறோம். அந்த இருளை விளக்கிறதுக்கு வழி தேடி பயணம் பண்ணுங்க. ஆனால் உபதேசம் வாங்கினோடனே அந்த இருளில் குரு உபதேசம் கொடுத்தாரு, இருளெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒளியில் இருக்கிறோம், தன்னையே தான் ஏமாற்றிக்காது. எந்த கொம்பனாலையும் பண்ண முடியாது. காலங்கள் தேவை இருக்குது. உனக்குள்ள இருளை விளக்கிறதுக்கு காலங்கள் வேணும். அந்த காலங்கள் கடக்கிற வரைக்கும் நீ ஓயாமல் அந்த பாடத்தை பண்ணணும். பண்ணும்போது தான் அந்த இருள் போகும், உனக்குள்ள அந்த ஒளி உருவாகும். அந்த ஒளி உருவானால் தான் கடவுள் எந்த ஒளின்றது புரியும். அது வரைக்கும் புரியாது. அதனால் கொடுக்குற பாடத்தை சீராக செய்யுங்க, உண்மை ஒரு நாள் விளங்கும். அந்த வெட்ட வெளியும் இருளும் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது. வெட்ட வெளின்றது என்னது, என்ன அப்படின்னா என்ன? வெட்ட வெளின்றது எதுவுமே இல்லாமல். இப்போ இங்கேருந்து இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? கண்ணுக்கு தெரியாதது இல்லைப்பா. இங்கேருந்து பார்த்தா என்ன இருக்குது? பில்டிங் இருக்குது, கேட் இருக்குது. இங்கே கீழே விட்டுட்டுப்பா, மேலே பாரு, வானம் தெரியுது. வானன்னு ஒன்று இருக்குதா? வானம் பின்ன என்ன தெரியுது? வெளி. அதான் வெளி. அதான்பா வெட்ட வெளி. கண்ணில் எதுவுமே படாமல் இருக்குதோ, எந்த உருவமும் படாமல் இருக்குதோ அதான் வெளி.
அது இங்கேயே இருக்குது, நீ இருக்கிற இடத்துலயே இருக்குது. அங்கே ஒன்றும் இல்லை, நீ இருக்கிற இடத்துலயே இருக்குது. இப்போ உன்னை சுற்றி என்ன இருக்குது? காலியான இடம், வெளி. அப்போ வெளி இல்லாத இடமே இல்லை, எல்லாருக்கிட்டும் ஒரு வெளி இருக்குது. அந்த வெளியிலேருந்து விலகி வெளியே வரணும், அதுக்கு பாடம் அவசியம் பண்ணணும். விதி செயல் தான் சொல்றாங்க. ஆமாம், அப்போ இதுல என்னோட செயல் எங்க இருக்கு, என்னோட முயற்சி எதுல இருக்கு? கரெக்டு தான்மா, கரெக்டு தான். எல்லாம் ஐயா சொன்னார், விதியை ஜெயிச்சவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார். அப்போ அப்படியே போயிட வேண்டியது தானே நம்ம. ஐயா நமக்கு எது பாடம் கொடுக்குறாரு? ஏன்னா விதியானது என்ன, பிறந்துட்ட போக போகிறது தான் விதி. இந்த பிறக்கிறதுக்கும் போகிறதுக்கும் நடுவில் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த வாழ்க்கையில் நமக்கு மதின்னு ஒன்று கொடுத்துக்கிறான்ல இறைவன், அந்த மதி கொண்டு வாழறது தான் நீ விதியை ஜெயிக்க போறியா இல்லை விதியோட கையில் மாலை போறியான்றது கையில் இருக்குமா. அப்போ நம்மளை ஆடாவோ மாடாவோ மரமாவோ இறைவன் படைக்கல, விதி மாதிரி வாழ்ந்து செத்து போகலாம். ஒரு மாடு என்ன பண்ணோம், பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அது மாடு தான். ஒரு மரம் பிறந்ததுலேருந்து பட்டு போகிற வரைக்கும் அது மரம் தான், மாற்றமே இல்லை. ஆனால் நமக்கு பிறந்த வாலிபன் வயோதிகன் ஒரு நாள் போனோம். அப்போ நமக்கு மட்டும்தான் பல விதமான ஸ்டேஜஸ் இருக்குது. அப்போ நமக்கு மட்டும்தான் மதின்னு ஒன்று இருக்குது. அப்போ விதிப்படி தான் உன் வாழ்க்கை இருக்கணும்னா கூட மதி கொண்டு நீ அதை ஜெயிக்க போராடிக்கினே இருக்கணும். அதுதான் நீ சரியான ஆள், நீ இறைவனோட குழந்தைன்றதுக்கு அடையாளம். அப்போ மதி கொண்டு வாழ போகிறோமா விதி கொண்டு சாக போகிறோமான்றது தான் விஷயம். அப்போ பாடம் பண்ணுறதெல்லாம் எதுக்காக? விதிப்படி போகிறதுக்காக பாடம் பண்ணோம். மதி கொண்டு ஒரு நாள் ஞானத்தை அடைஞ்சி நானும் பிறவா நிலையை அடையணும்னு தானே வந்திருக்கிறோம். இன்னொரு தாய் வயிற்றுல நான் பிறக்கவே கூடாதுன்னு எல்லா மகானும் எதுக்காக வேண்டினாங்களோ நானும் கூட தினம் தினம் அப்படிதான் வேண்டிக்கணும். ஐயா இறைவா, இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்க கூடாது, இந்த ஒரு பிறவியே கடைசியா இருக்கணும், நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு ஒரு நாளும் சோம்பி இருந்துடவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு குழந்தை கேட்டுதான், அம்மா அம்மா எனக்கு பசி வந்தோடனே நீ என்னை எழுப்புமா அப்படின்னுச்சான். அம்மா என்ன சொல்லுவாங்க, டேய் பசி வந்தா நான் எழுப்ப வேண்டியது இல்லைடா, அந்த பசியே எழுப்பிடும் உன்னை. அந்த மாதிரி நமக்கு ஞான பசி இருந்தா நம்மள யாரும் எழுத வேணாம், அலாராட்சி எழுதுக்க வேணாம், அந்த பசியே நம்மளை எழுப்பி உட்காரு பாடம் பண்ணு அதை புடி அப்படின்னு அது சொல்லும். புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம உணர்றதுக்காக தான் ஐயா வந்திருக்காரு. புரியுதுங்களா? நல்லது. அப்புறம் நாளைக்கு உங்க புகழ் உலகம் எல்லாம் பரவணும். ஐயாவோட புகழ் அதுக்கு அடுத்தது ஐயாவோட புகழ் பரவனா நாம எல்லாரும் அவர் அடியில தானே இருக்க போறோம். இல்ல இப்ப நடக்கிற இதுக்கெல்லாம் காரணம் அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, இதை தனிப்பட்ட யாருமே உரிமை கொண்டாட முடியாது. இப்ப நான் மட்டுமே இங்க உட்காந்து பேசிக்கிறேன். இப்ப நாம எல்லாரும் கலந்துதான் ஒரு விஷயமா பண்றோம். இவ்வளவு நாள் உங்ககிட்ட காசுன்னு நாங்க கேட்டிருக்கோமா? கேட்டதில்லை. அப்ப காசுன்னு இல்லாம ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா? சாதிச்சு இருக்கிறோம். சாதிச்சோம்னா என்ன அர்த்தம்? நான் கேட்காமலே நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த வேலைக்கு என்கிட்ட கொடு, இதுக்கு எவ்வளவு செலவாச்சு என்னால் முடிஞ்சதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் டொனேஷன் கேட்கவே இல்லை. நாங்க கேட்காமலே ஒரு காரியமும் செயல்படுத்த காரணகர்த்தா யாருன்னா இதோ கூடி இருக்கிற உங்களுக்கு தான் அந்த பெருமை சேருமே தவிர இங்க இருக்கிற எனக்கு ஒண்ணுமே இல்லைம்மா. நான் ஒரு வேலைக்காரன், நாம எல்லாரும் ஐயாவோட வேலைக்காரங்க. அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிட்டாலே அதுவே நமக்கு பரமபதத்தை கொண்டு போய் சேர்க்கும். நாம எங்கேயாவது தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு சொன்னா அன்னைக்கே நம்ம கதை முடிஞ்சதுமா. அதனால நம்ம கதையை முடிக்கிறதுக்கு நம்ம வரல, பிறவியை முடிக்க வந்திருக்கிறோம். அதனால எந்த மாயையிலையும் நம்ம சிக்கிக்கவே வேணாம். நமக்கு அடையாளமே இருக்கக்கூடாது. நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்துட்டாரு, ஆனால் நம்ம பேர் எங்குமே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு அடையாளம் தான். யாரோட அடையாளம்? ஐயாவோட அடையாளம் மட்டும் இருந்தா அதுதாமா இந்த பிறவிக்கான முக்தி. சரிங்களா? அதனால யாரையுமே இங்க முன்னிலைப்படுத்தவே வேண்டாம். யாருக்குமே அந்த தகுதியே கிடையாது. வேலை கொடுத்துருக்காரு, வேலை செய்யறோம். 10 பேரோட கொஞ்சம் முன்ன சுறுசுறுப்பா செய்யறோம், அவ்வளவுதானே தவிர நமக்கு அந்த தகுதி இல்லை. அவர் பலம் கொடுத்தாதான் அதை நம்மளால செய்ய முடியும். அது உங்க பெருந்தன்மை. இதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா. அது உங்களோட நல்லதும்மா, ஆத்மானமா.